லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் மெமரபிளா இருக்கும். ஸோ நீங்க நல்லா கோஆபரேட் பண்ணணும். ஓகே ஓகே ரெடி? லெட்ஸ் கோ ஃபார் த டேக். கேமராமேன் சார் ரெடியா? ரெடி சார். டேக் போலாம்ல? போலாம் சார். உள்ள வாங்க, கொஞ்சம் உள்ள வாங்க. சார் அவங்க 2 ஃப்ரேம் கிளியர் பண்ணிக்கிறாங்க சார். ஐயா இப்படி தள்ளி தள்ளி நின்னீங்கன்னா பாஸ்போர்ட் போட்டோ தான் எடுக்க முடியும். சார் நீங்க கொஞ்சம் அப்படி, மேடம் நீங்களும் கொஞ்சம் இப்படி வாங்க, கொஞ்சம் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன். கிட்ட வாங்க. சாரா நீ போய் சாருக்கு எப்படி நிக்கணும், எப்படி போஸ் கொடுக்கணும் சொல்லி கொடு. ஓகே. இப்ப நான் சொல்லி கொடுக்கிற மாதிரி பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல வாங்க, அப்படியே இந்த சைடு வந்து பாருங்க. சார் அந்த கிராஸ் லுக் கொடுங்க. அதான். நெக்ஸ்ட். என் கண்ணை பாருங்க. இந்த ஹைலைட் அவனு பண்ணுவ பாரு, அந்த ரோல் பண்ற மாதிரி. அதேதான். சூப்பர். சூப்பர். சார் உங்க ஒய்ஃபுக்கு இல்ல சார் போட்டோ ஷூட், அவங்களுக்கு சார். அவங்கள விட்டுட்டு இவங்கள வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சாரா போதுமா? வந்துரு. அவதான் அங்க இங்க தொடுறான்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? இல்ல அந்த பொண்ணு தான் பண்ணுச்சு. நான் என்ன போலாம். விட்டுறீங்க. ஷூட் பண்ணு. இந்த கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்க. சார் சூப்பர். சார் அந்த கையை அப்படி கொஞ்சம் அப்படிதான். எப்படி அவங்க பொசிட்டிவ்னஸை தூண்டி விட்டு கரெக்டாக அவங்களுக்கு வர வச்சேன் பார்த்தீங்களா போஸு? இப்போ ஃபோட்டோஸ்லாம் அப்படி பேசும் நின்று. நெக்ஸ்ட் போஸு சார் என்ன பண்ணுன்னா, அந்த போஸ் எப்படி நீ வாயால சொன்னா போதும், செய்முறை விளக்கெல்லாம் வேணாம். ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. வயசுடா அவருக்கு. சார் அப்படியே கொஞ்சம் இப்படி வாங்க, அவங்கள அப்படியே நேருக்கு நேர் பாருங்க. ஐ கான்டாக்ட். எடுங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்து ஒருத்தர் பாருங்க. அந்த கையை நல்லா சேர்த்து பிடிங்க. அப்படிதான். ஓகே அவ்வளவுதான் சார். அண்ணா ஒரு நிமிஷம். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா நில்லுங்க. எவ்வளவு போஸ்ட்? இன்னும் கொஞ்சம் சார், கொஞ்சம்
கொஞ்சம் ரொமான்டிக்கா கொஞ்சம் டர்ன் பண்ணி ரொமான்டிக்கா அப்பதான் அழகா இருக்கும் சார் ட்ரை பண்ணி சார் பாருங்க இவனோட சேர்ந்து போட்டோ எடுக்கலாமா வாங்க வாங்க சார் இது ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் ஃபேமிலி போட்டோ ஷூட் நினைச்சீங்க ஓஹோ சும்மா இருமா சார் நீங்க அப்படியே பண்ணிக்கோங்க சார் சூப்பரா இருக்கு ஃபேமிலி போட்டோ எடுங்க செல்லக்குட்டி போட்டோ எடுக்க டேய் இன்னும் ஃபுல் பேமெண்ட் வாங்கல அவங்கள கோவப்படுத்தாம அவங்க வழியிலே போய் கண்டினியூ பண்ணுவோம் புரியுதா எடுங்க எடுங்க குழந்தை கொடு. இந்தாங்க ஏய் இங்க பாரு. சேர்ந்து நில்லுங்க. சந்தோஷ் ஒரு நிமிஷம் நீங்க நில்லுங்க அவர் வருவாரு நில்லுங்க தாத்தா வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க டேய் என்ன நானே இந்த கருமத்தை கண்ணால பார்க்க முடியாம இருக்கேன் இதுல நான் வேற போட்டோ எடுக்க வரணுமா? தாத்தா வரமாட்டீங்களா அப்போ வர முடியாது. விக்கி ப்ரோ இங்க வாங்க இதோ வந்துட்டேன் சார் நீ பாத்துக்கோ வந்துடுறேன் ஓகே சாரா ஒரு நிமிஷம் சொல்லுங்க ப்ரோ விக்கி தாத்தா போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட்டை நான் போடுவேன் ஐயோ யா அவ்வளவுதான் சோ என்னடா கூட்டிட்டு பண்ணுங்க? வாங்க சரி போ ஏதாவது பண்ணு சொன்னா கேளுங்க ஓல்ட் மேன் டேய் கையறா. ஓல்டு மேன் கில்டு மேன் சொன்ன பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். அப்புறம் யங் மேன் இவங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக ஒரே ஒரு போட்டோ வர முடியாது. ஒரே ஒரு போட்டோ சார் ப்ளீஸ் வாங்க நான் sir, சொல்லக்கூடாது please, கொஞ்சம் please. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க, வாங்க. வாங்க வாங்க வாங்க, ப்ளீஸ் 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 வாங்க, வாங்க. எல்லாம் தாத்தா வாங்க நர்ஸ் நர்ஸ் டாக்டர் டாக்டர் என்னாச்சுமா என்னாச்சு? கண்ணு முழிச்சிட்டாரு பாருங்க நான் எப்படி இங்க வந்தேன்? எத்தனை நாளா இங்க இருக்க? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து நீங்க இங்க தான் இருக்கீங்க. ஒரு நல்ல மனுஷன் உங்களை சரியான நேரத்துக்கு இங்க கொண்டு வந்து சேர்த்து உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பணமும் கட்டி பார்த்துக்கிட்டாரு. யாரு டாக்டர் அவரு? அவரை நான் பார்க்கணுமே. கண்டிப்பா பார்க்கலாம். அவர் இன்னும் வரல. வந்ததும் அவரை வந்து உங்களை பார்க்க சொல்றேன். நீங்க கோமால இருந்து வெளியில வந்து தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்புறம் நீங்க இன்னும் ஃபுல்லா கியூர் ஆகல. நீங்க எதை பத்தி அதிகமா யோசிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. சரியா? நர்ஸ் வெளியில வாங்க. ஓகே டாக்டர் ஹலோ ஓகே ஓகே சரி பவி நான் ஒரு முக்கியமான வேலையா கொஞ்சம் வெளியில போறேன். ஓகே நீ கூடவே இருந்து இது எல்லாத்தையும் பாத்துக்க. சரியா? நான் போயிட்டு அப்படியா? வரேன். சரி சீக்கிரமா? ஓ நான் சொன்ன மாதிரி தாத்தா எல்லா போட்டோஸ்லயும் இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பேமெண்ட் கிடையாது. சரியா? நான் பாத்துக்கிறேன் சார் நான் வரேன் சார். வரேம்மா. சீக்கிரம் வா சார் நீங்க எடுங்க நீங்க சென்டர்ல வாங்க மேம் நர்ஸ் இவரை இன்னும் இங்க வச்சிருக்க சரியா படல. ஓகே டாக்டர் எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு அட்மிட் பண்ணோம். இப்போ வரைக்கும் அவரை தேடி யாருமே வரலையே. இதுக்கு மேலே இவர் இங்க வச்சிருந்தா. டாக்டர் வாங்க சார். ஹாய். நான் அட்மிட் பண்ண பேஷண்ட்டுக்கு கான்சியஸ் வந்துருச்சுன்னு ஃபோன் வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு முறை அவரை பார்க்கலாமா? பார்க்கலாம். பட் ஆனால் அவர் இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்காரு. எப்போ வேணாலும் கோமாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ இந்த காலத்தில் ஹெல்ப்புங்கிறது சோசியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் போடுறதான்னு ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரை கொண்டு வந்து சேர்த்தது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேற கட்டியிருக்கீங்க. இனியும் அவரை இங்கே வச்சிருந்தா உங்களுக்கு தான் சார் வீண் செலவு. பேசாமல் அவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாமே. ஐயோ சார் அதெல்லாம் வேண்டாம். அவர் இங்கே இருக்கட்டும். அதுக்கு என்ன செலவானாலும் நானே பண்ணிக்கிறேன் சார். சார் அவர் இப்படி இருக்கும்போது நான் விட்டுட்டு போயிட்டேன்னா இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் சார். அவர் இங்கே இருக்கட்டும் சார். இல்லை சார், அவர் யார் என்னன்னு இன்னமும் தெரியல. நீங்கள் பாட்டுக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கீங்க. நாளைக்கு அவரோட ரிலேட்டிவ்ஸ் பணம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டா அப்புறம் உங்களுக்கு தான் சார் லாஸ். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உதவி செய்யும் போது எதையுமே எதிர்பார்த்து செய்யக்கூடாதுன்னு.
சார் ஆல்ரெடி நான் இன்னும் 2 கிலோமீட்டர் போயிருந்தேன்னா அவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் அடிபட்டு கிடந்தப்ப அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு மட்டும்தான் நினைச்சேனே தவிர பணம் எவ்வளவு செலவாகும்னு நான் நினைக்கவே இல்லை சார். அவருக்கு பணம் கட்ட யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன் சார். உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல சார். உங்க அம்மா உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க சார். ரியலி கிரேட். தேங்க்யூ சார். உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ. ஓகே. பிரதர், இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல சார். ஓகே. ஆனா தலை தான் பாரமா இருக்கு. ஓ, என்னாச்சு? என்ன அப்படி பாக்குறீங்க? என்னடா இவனுக்கு நம்ம கெடுதல் பண்ணோமே, இவனே நமக்கு உதவி பண்றானேன்னு ஆச்சரியமா இருக்கா? இங்க யாருமே கெட்டவங்க இல்ல பிரதர். சிச்சுவேஷன் தான் எல்லாரையுமே இப்படிலாம் மாத்துது. இங்க பாருங்க, நீங்களே அன்னைக்கு வந்து ஆதிரா குழந்தை என்னோடதுன்னு சொன்னீங்க. இப்ப கேட்டா இல்லைன்னு சொல்ல போறீங்க. அதே மாதிரி தான். இல்ல சார், இப்பவும் உங்க குழந்தைன்னு தான் சொல்லுவேன். என்ன சொல்றீங்க? அன்னைக்கு உங்ககிட்ட பணம் பறிக்கிற நோக்கத்துல சொன்னேன் சார். ஆனா இன்னைக்கு மனசாட்சிக்கு பயந்து சொல்றேன் சார், அது உங்க குழந்தை தான் சார். ஐயோ, என்ன சொல்றீங்க பிரதர்? மறுபடியும் இந்த நிலைமையில ஏன் நீங்க இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க? எதுக்காக? சார், நான் சாக கிடக்குறேன். என்னை காப்பாத்த பாக்குற உங்ககிட்ட நான் ஏன் சார் போய் சொல்லணும்? உங்களை ஒரு முறை ஃபுல் பாடி செக்அப் ஃப்ரீயா பண்றோம்னு கால் பண்ணி கூப்பிட்டாங்கல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபுல் பாடி செக்அப்? அதுக்கு அங்க உங்களுக்கு செமன் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களை கம்பல் பண்ணி செமன் சாம்பிள் கலெக்ட் பண்ணாங்கல்ல. அது எல்லாமே ஆதிராவுக்காக நாங்க பண்ண செட்டப் தான். என்னையா சொல்ற? ஆமா சார், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனுக்காக ஹெல்த்தி பர்சன் கிட்ட இருந்து இப்படிதான் செமன் கலெக்ட் பண்ணுவோம். ஆனா எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாம தான் ஃபர்டிலிட்டி நடக்கும். ஹலோ பிரதர், பிரதர், ஹேய் ஹேய் சொல்லுயா. ஆதிரா உங்க மூலமா குழந்தை வேணும்னு கேட்டு 3 மடங்கு பணம் அதிகமா கொடுத்ததால உங்களுக்கு தெரியாம உங்க செமன் எடுத்து ஆதிராவுக்கு கரு உருவாக்கணும். செயற்கையா கருத்தரிக்கிறவங்களுக்கு பயாலஜிக்கல் ஃபாதர் யாருன்னு தெரியாது. ஆனா ஆதிராவுக்கு அது தெரியும். இதுதான் சார் உண்மை. என்னையா சொல்ற? டேய் 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 சொல்றா. டேய் டேய் டேய், அப்போ என் வீட்ல இருக்க குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்றா. டேய் 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 சொல்றா. டேய் நான் நம்ப மாட்டேன். இத பாரு, அன்னைக்கு அந்த பிரதீபா பேச்சை கேட்டு ஆதிரா எனக்கு எதிராக பிரச்சனை பண்ணா. அவ போனதும் இப்ப நீ பண்றியாடா? டேய் இதுக்கெல்லாம் என்னடா ஆதாரம்? சொல்லுடா. டேய் பேக் டேய் அதுக்குள்ள என்ன சொல்லுடா. டேய் ஹலோ ஹலோ டேய் டேய் டாக்டர் டாக்டர் டேய் டாக்டர் 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 பாருங்க. சார், நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா? சரி ப்ளீஸ் வெளியில இருங்க சார். பாருங்க சார், இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க சீக்கிரம். ஓகே டாக்டர்.
உன் முகத்தை நான் அடிக்கடி பார்க்கணும். அப்பதான் வயித்துல இருக்க குழந்தை ஆரோக்கியமா உன் சாயல்ல பிறக்கும். ஆமா ஆமா, இது என் குழந்தைதான். இப்ப என்ன, போய் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. இது நம்ம 2 பேரோட விஷயம் மட்டும் இல்ல, இதுல நம்ம குழந்தையோ சம்மந்தப்பட்டிருக்கான். நாளைக்கு அவனோட எதிர்காலம் எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது. பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை தான் பாதிக்கும்னு சொல்வாங்க. அப்படி ஒரு நிலைமை என்னைக்கும் ஏன் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. நீ அவனுக்கு மட்டும்தான் அப்பாவா இருக்கணும். கொடுத்த உடனே பொழைச்சு வந்துட்டான். ஒண்ணு இல்ல விடு. இனி இவனே ஒண்ணு பிரிக்கவே முடியாது. எப்படி சிரிக்கிறான்? பேசுற செல்லம், பேசு. எப்படி பேசுவ? அம்மா 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 சொல்லு. சிரிக்கிறான். பேசுற செல்லம், அம்மான்னு சொல்லு. என் செல்ல குட்டி. ஓ சரி 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 சரி. உனக்கு இப்ப பால் தரட்டுமா இல்ல மாமம் தரட்டுமா? என்ன வேணும்? பேசுவியா? நீ பேசுவியா? பேசுடா செல்லம், பேசு. பேசு பேசு பேசு. எங்க 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 சொல்லு. ஹேய் சொல்லு. சொல்லுடா சொல்லுடா. என்னடா அங்கே பாத்துட்டு இருக்க? ஓ பெரிய குட்டி வந்துட்டாரா? எப்படா வந்த? நான் பார்க்கவே இல்ல. இப்பதான் வந்த. யார் வந்திருக்கா? யாரா இது? யார் வந்திருக்கிறது? போறியா அவன்கிட்ட? குட்டிக்கிட்ட போறியா? போறியா? அம்மாக்கு கிச்சன்ல வேலை இருக்குதுடா. நான் கொஞ்சம் பார்த்துட்டு வரட்டா? சரியா? குட்டி இவனை கொஞ்சம் புடியேன். பேக் அங்க வை. வை 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 வை. போ 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 போ. போடா. நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வரேன். சரியா? ஒழுங்கா இருக்கணும். ஓகே? நீ யாருன்னு தெரிஞ்சப்போ உன் மேல எனக்கு இருந்த பாசம் இப்போ உண்மை தெரிஞ்சதும் வரமாட்டேங்குதுடா. நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது?
ஏன்டா என்ன அப்படி பாக்குற? ப்ளீஸ் அப்படி பார்க்காதடா. அச்சச்சோ டேய் குட்டி சுச்சுச்சோ என்னடா ஏன்டா அவனை தரையில வச்சிட்ட? சுச்சு போயிட்டானா? ஈரம் பண்ணிட்டானா? இல்லையே ஒண்ணுமே பண்ணலையே குழந்தை. அப்படியே கீழே உட்கார வச்ச. அது டயர்டா இருந்துச்சுமா. அதான். எல்லா வேலையும் நீ மட்டுமே செஞ்சா அப்புறம் டயர்ட் ஆகாதா? எங்க நீ சொல்றது கேக்குற? போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரியா? போடா.